வணக்கம். தமிழாரத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். முதலில் தலைப்புச் செய்திகள். இளங்குமரன் எம்பிக்கும் சிவில் அமைப்பு பிரதிநிதிகளுக்கும் இடையில் சந்திப்பு. மாவையின் பதவி தொடர்பில் முக்கிய தீர்மானம். சுமந்திரனின் பகிரங்க அறிவிப்பு. மஹிந்தவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரியிடம் தீவிர விசாரணை. யோசிதவுக்கு அழைப்பு. திட்டமிட்ட குற்ற செயல்களை தடுக்க விசேட குழு. நிம்மதியான வழிபாட்டு இடமாக வெடுக்குநாரி மலையை ஏற்படுத்திக் கொடுங்கள். ரவிகரன் வலியுறுத்தல். தென்கிழக்கு ஆசிய நாடொன்றில் பதிவாகியுள்ள நிலநடுக்கம். காசாவில் கொடூரம். மருத்துவமனையை எரித்த இஸ்ரேல் படை. அவசரமாக வெளியேற்றப்படும் நோயாளர்கள். நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் C102. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கும் சாவகச்சேரி நகர வர்த்தகர்கள் மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பானது நேற்று சாவகச்சேரியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினரின் அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது. சாவகச்சேரி நகர சபையினால் புதிதாக அமைக்கப்பட்ட கடை தொகுதிகள் அண்மையில் குத்தகைக்கு வழங்குவதற்காக பகிரங்க கேள்வி கோரப்பட்டிருந்தது. குறித்த கேள்வி கோரலினால் உள்ளூர் வர்த்தகர்கள் மற்றும் ஏற்கனவே வியாபார நிலையங்கள் வைத்திருந்த யுத்தத்தினால் வியாபார நிலையங்கள் முற்றாக அழிவடைந்த வர்த்தகர்களும் தங்களுக்கும் வர்த்தக நிலையங்களை வழங்க வேண்டும் என்று கோரியும் சாவகச்சேரி நகர சபை முன்றலில் முன்னாள் நகர சபை உறுப்பினர் மற்றும் முன்னாள் பிரதேச சபை உப தவிசாளர் ஆகியோர் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு தலைவராக மாவை சேனாதிராஜா பதவி வகிப்பதுடன் கட்சியின் பதில் தலைவராக CVK சிவஞானம் பதவி வகிப்பார் என ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இந்த தீர்மானமானது கட்சியின் யாப்பின் அடிப்படையில் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை குறித்த கூட்டத்திலிருந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் வெளிநடப்பு செய்துள்ளார். இதன்பொழுது அவர் மத்திய குழுவினால் பதில் தலைவரை நியமனம் செய்ய முடியாது எனவும் அது பொதுக்குழுவின் நடவடிக்கை என கூறி மத்திய குழுவின் குறித்த தீர்மானம் தவறானது என சுட்டிக்காட்டி அவர் வெளியேறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் யார் என்பதை தீர்மானிப்பதற்காக கட்சியின் மத்திய குழு வவுனியாவில் கூடியுள்ளது. வவுனியா 2ஆம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள விருந்தினர் விடுதியொன்றில் இன்று குறித்த கூட்டம் ஆரம்பமாகியுள்ளது. கடந்த மத்திய குழு கூட்டத்தில் கட்சியின் தலைமை தொடர்பாக விவாதங்கள் இடம்பெற்று குழப்ப நிலை ஏற்பட்டிருந்தது. அந்த வகையில் கட்சியின் தலைவரான மாவை சேனாதிராஜாவின் பதவி விலகல் கடிதத்தை ஏற்பதா அல்லது அவரை தொடர்ந்து தலைவராக செயற்படுவதற்கு அனுமதிப்பதா என்பது தொடர்பாக வாக்கெடுப்பிற்கு விடுவதற்கு கடந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இதன் பின்னர் தலைவரை நீக்கும் அதிகாரம் மத்திய குழுவிற்கு இல்லை என தெரிவித்து வழக்கு தாக்கல் ஒன்றும் செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் தற்பொழுது ஆரம்பமாகி நடைபெற்று வரும் மத்திய குழு கூட்டத்தில் மாவை சேனாதிராஜா கலந்து கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் CVK சிவஞானம் தலைமையில் இடம்பெற்று வரும் இக்கூட்டத்தில் பதில் செயலாளர் ப. சத்தியலிங்கம், நாடாளுமன்ற உறுப்பினர்களான C. ஸ்ரீதரன், இரா சாணக்கியன், து. ரவிகரன், ஞா. சிறிநேசன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான MA சுமந்திரன், C. யோகேஸ்வரன், C. சிவமோகன், சாந்தி, சிறிஸ்கந்தராஜா, த. கலையரசன், சார்ல்ஸ் நிர்மலநாதன் உட்பட மத்திய குழு உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரியான மேஜர் நெவில் வன்னியாராச்சி நேற்று 4 மணித்தியாலங்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் ஒன்றை வழங்கியுள்ளார். மோசடியான முறையில் சொத்துக்களை கையகப்படுத்துவது தொடர்பான சம்பவம் தொடர்பிலே வாக்குமூலம் வழங்கியுள்ளார். நேற்று காலை 9:30 மணியளவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சென்ற அவர் பிற்பகல் 1:30 மணியளவில் வெளியேறியுள்ளார். இதற்கு முன்னர் 2 தடவைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் அவர் அங்கு முன்னிலையாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் யோஷித ராஜபக்சவையும் அடுத்த வருடம் ஜனவரி 3ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத சொத்துக்களை கையகப்படுத்துவது மற்றும் சொத்து குவிப்பு தொடர்பான விசாரணைகளுக்காகவே அவர் அழைக்கப்பட்டுள்ளார். நாட்டில் இடம்பெறும் திட்டமிட்ட குற்ற செயல்களை தடுத்து நிறுத்துவதற்காக பதில் போலீஸ் மா அதிபரின் தலைமையில் விசேட குழு ஒன்று நிறுவப்பட்டுள்ளது. அண்மைக்காலமாக அதிகரித்து செல்லும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் மற்றும் வன்முறை சம்பவங்களை தடுக்கும் நோக்கில் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. மேல் மற்றும் தென் மாகாணங்களுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர்களும் இந்த குழுவில் தலைவர்களாக செயல்படுகின்றனர் என தெரிவிக்கப்படுகின்றது. சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் 20 பேரின் பெயரை உள்ளடக்கியதாக இந்த விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளது.
போலீஸ் விசேட அதிரடிப்படை, விசேட போலீஸ் பிரிவு மற்றும் குற்ற விசாரணை பிரிவு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளை பிரதிநிதித்துவம் செய்யும் உயர் போலீஸ் அதிகாரிகள் இந்த குழுவில் அங்கம் வகிக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வவுனியா வடக்கு ஒழுமடு வெடுக்குநாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தில் தமிழ் மக்கள் நிம்மதியான முறையில் வழிபடுவதற்கான வழிவகைகளை ஏற்படுத்துமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் து. ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். வவுனியா வடக்கு பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று இடம்பெற்ற போது அதில் கருத்து தெரிவிக்கையிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், வெடுக்குநாரிமலையில் வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கோ பொதுமக்கள் சென்று வருவதற்கோ எவ்வித தடையும் இல்லை என்ற நீதிமன்ற தீர்ப்பிற்கு அமைவாக அங்கு மக்கள் சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இவ்வாறு அங்கு மக்கள் சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகின்ற போதும் இந்த ஆலயத்திற்கு செல்வதற்கான பிரதான வீதி மக்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த கால ஆட்சியாளர்கள் அவ்வீதியை சீரமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. தற்பொழுது புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசாங்கமானது அவ்வீதியை சீரமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், அத்தோடு குறித்த ஆலயத்தில் கடந்த சிவராத்திரி தினத்தன்று வழிபாடுகளுக்காக சென்ற அடியவர்கள் குடிநீரின்றி மிகுந்த இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்துள்ளனர். இந்த நிலையில் தண்ணீர் தாகத்தால் தவித்த அடியவர்களுக்கு நீர் எடுத்து செல்லப்பட்ட போது போலீசாரால் குடிநீர் கோவில் வளாகத்திற்குள் எடுத்து செல்ல முடியாது எனவும் தடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காலையில் கோவிலுக்கு வழிபாடுகளுக்கு சென்ற மக்களோடு நானும் சென்றிருந்தேன் எனவும், மாலை வரை தாகத்தால் தவித்து குடிநீர் வராததால் கோவில் வளாகத்தில் இருந்த நீரோடையில் நீரை எடுத்து அருந்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெடுக்குநாரிமலை அமைந்துள்ள பகுதி தற்பொழுது வனவள திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே ஆலய வளாகம் வனவள திணைக்களத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் எனவும், குறித்த ஆலயம் பதிவு செய்வதற்கு பல்வேறு இடையூறுகள் ஏற்படுத்தப்படுவதாக சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த ஆலயத்தை பதிவு செய்வதற்கு இடையூறாக இருக்கின்ற விடயங்களை கலைத்து கூடிய விரைவில் பதிவு செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அவர் இதன் பொழுது குறிப்பிட்டுள்ளார். பிலிப்பைன்ஸில் உள்ள மின்டானோ தீவில் 5.7 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் 10 கிலோமீட்டர் ஆழத்திற்கு பரவியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் இந்த அனர்த்தத்தினால் உயிர் சேதம் அல்லது சொத்து சேதம் எதுவும் பதிவாகியுள்ளதா என்பது குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளிவரவில்லை என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காசாவின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஹமால் அத்வான் மருத்துவமனையை இஸ்ரேலிய படைகள் எரித்துள்ளதாகவும், அங்கிருந்த பல்லாயிரக்கணக்கான நோயாளிகள் மற்றும் நூற்றுக்கணக்கானவர்களை வெளியேற்றுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் ஹமாஸ் நடத்தும் பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. சுகாதார அமைச்சின் பணிப்பாளர் முனீர் அல்-பர்ஷ் இஸ்ரேல் படைகள் மருத்துவமனைக்குள் நுழைந்து அதை தீயிட்டு எரித்து வருகிறது என குற்றம் சாட்டியுள்ளார். இஸ்ரேலிய படைகள் அறுவை சிகிச்சை பகுதி, ஆய்வகம் மற்றும் ஒரு களஞ்சிய சாலைக்கு தீ வைத்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதனிடையே மருத்துவமனையின் பணிப்பாளரை டசன் கணக்கான மருத்துவ ஊழியர்களுடன் இஸ்ரேல் படையினர் விசாரணைகளுக்காக தடுத்து வைத்துள்ளதாக ஹமாஸ் நடத்தும் சுகாதார அமைச்சகம் இன்று சனிக்கிழமை தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய தாக்குதலால் மருத்துவமனை சேவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும் உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இந்த குற்றச்சாட்டுகளை இஸ்ரேலிய ராணுவம் மறுத்துள்ளதாகவும், அந்த மருத்துவமனை ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பின் தளமாக செயல்பட்டு வருகின்றது என குற்றம் சாட்டியுள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.